எல்லாருக்கும் ஹாய். காலங்காத்தாலே எல்லோரும் எங்கே கிளம்பி உட்காந்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாள் இல்லை, வருஷமே ஆச்சுன்னு நினைக்கிறேன். கிளம்பி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் ட்ரிப்புக்கு தான் போகிறோம். ஆக்சுவலாக ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது தெலுங்கானா, ஆந்திராவுக்கு நம்ம போகிறோம். ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணாவுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டு. அந்த என்கேஜ்மெண்ட்டை சாக்காக வச்சு 2 நாள் லீவை போட்டு சாட்டர்டே சண்டே வந்து என்ஜாய் பண்ண கிளம்பிட்டோம். Yes, for you. மொத்தமாக ஒரு 17 பேர் 18 பேர் போகணுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆளாக வெயிட் பண்ணி கூப்பிட்டு எப்படியோ கூப்பிட்டு சேர்த்து ஒரு பஸ் பிடிச்சி கிளம்பிட்டோம். இங்கே காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப மழையாக தான் இருந்துச்சு. மழையாவது வெயிலாகுது, ஃபங்க்ஷனுக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு லாங் ட்ரிப் போகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பிரேக் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மற்ற டைமில் வீக் டேஸில் மண்டே டு சாட்டர்டே வந்துட்டு ஆஃபீஸுன்னு இருக்கும். அப்புறம் கிடைக்கிற அந்த ஒரு நாள் சண்டே வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக தூங்கி எழுந்திரிச்சு அப்புறமா சாப்பிட்டோம், மத்தியானம் சாப்பிட்டோம்னாலே சண்டே முடிஞ்சிடும்ல. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த அண்ணாவோட ஊருக்கு போகிறதுக்கு 6 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகும்னு சொன்னாங்க. அதனால் நடுவில் ஒரு சின்னதாக பிரேக் எடுத்து டீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கிளம்பியாச்சு. ஊர் போய் சேர்றதுக்கே பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6 6:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அண்ணாவும் அவங்க அப்பாவும் கூப்பிட வந்துட்டாங்க எங்களை. அந்த வில்லேஜ்குள்ளே பாருங்கள், இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்லில் தான் வீடே கட்டியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த வில்லேஜு. நம்ம ஊர் சைடெலாம் பார்த்திங்கன்னா அந்த செங்கல், அந்த ஆலப்பிளாக் கல், அப்புறம் அந்த சிமெண்ட் இதிலெல்லாம் கட்டியிருப்போம்ல. பட் இவங்களோட இதில் இந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்களாம். ஒரு வழியாக அவங்க வீட்டுக்கே வந்தாச்சு. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே பார்த்திங்கன்னா கையில் குழந்தை வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அவங்க தான் மாப்பிள்ளை. வெக்கம் வந்துருச்சுட்ருக்குது. अरे भाई, करण भाई, कैसा लग रहा है ये प्लेसेस? बस बढ़िया बढ़िया, देखो ग्रीनरी है. மேலே டெரஸ்க்கு வந்தோம், வில்லேஜ் ஃபுல்லாக பார்க்கலான்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெரஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மண் தான் போட்டு வச்சுருப்பாங்களா எல்லார் வீட்லேயும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எங்கள் ஊரில் எல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்களே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. மேலே டெரஸ்லேருந்து கிராமத்தை பக்கத்துக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப அந்த பழைய காலத்து வீடுகள் குட்டி குட்டியாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வீடு தான் பார்த்ததுலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இருட்டுறதுக்குள்ளே சரி போய் ஊரை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது என்னதுன்னு தெரில, இந்த நம்ம ஊரில் தண்ணி டேங்க் இருக்கிற மாதிரி ரொம்ப பெருசாக இருந்தது. ரொம்ப வருஷமாக ஏதோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா பஞ்சாயத்து தின்ன மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதில் போய் உட்காந்துட்டு ஒரு சொம்பு மட்டும் கொடுத்தா நான் தீர்ப்பு சொல்லுவேன், நீ தீர்ப்பு சொல்லுவேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு வழியாக இந்த ஆடினது ஓடினது பாடினது எல்லாம் இந்த அரஜான் வயிற்றுக்கு தானேங்கிற மாதிரி கடைசியாக சாப்பிட வந்தாச்சு. காலையில் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் ட்ராவலிங்கில் எதுவுமே சாப்பிடல, அந்த டீ குடிச்சதோட சரி. இப்போ தான் வந்து டின்னர் சாப்பிட உட்காந்துருக்கோம். நான் தான் பரிமாறுவேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நாங்களாம் நல்லா சாப்பிட்டுட்டோம் முன்னாடியே, அதனால தான் தெம்பாக எல்லாருக்கும் எடுத்து சாப்பாடு வச்சிட்ருக்கேன். சாப்பாடு சூப்பராக இருந்தது, செம்ம சாப்பாடு சட்னி குழம்பு, அப்புறம் அதுக்கு பொரியல், அப்புறம் எதுவும் ஸ்வீட்டு, அந்த மாதிரிலாம் நல்லா சாப்பிட்டோம். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்த வீட்டு விசேஷத்துக்கு போய் நம்மளாம் சீக்கிரமாக தூங்கினதான் சரித்திரம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் உட்காந்து கதை அடிச்சுட்டு இருந்தோம். ஹிந்தி பீப்புள்ஸும் இருந்தாங்க, தெலுங்கு, தமிழ் எல்லோரும் இருந்தாங்க. எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கிற மாதிரி எல்லோரும் அவங்களோட பாஷையில் வந்து கதை அடிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு 5-6 பேர் மட்டும் பார்த்திங்கன்னா அண்ணா வீட்லேயே இங்கே படுத்துட்டோம். அப்புறம் மீதி இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இங்கே நம்ம ஆசிரமம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு தங்கிடலாம், நைட்டு காலையில் என்கேஜ்மெண்ட் இல்லையா, அதுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அவங்களையும் போயிட்டு வழி அனுப்பிச்சி விட்டுட்டு வந்தாச்சு. நைட்டு தூங்கினது லேட்டு தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கே எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி, லேடீஸ் எல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, உங்களால தான் லேட் ஆகிட்ருக்கும், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்ணுவீங்க, சீக்கிரம் என்கேஜ்மெண்ட்டுக்கு போகணுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நாங்கள்லாம் போயிட்டு நாங்கள் 3 பேர் மட்டும் தான் இருந்தோம். ஸோ அதனால் சீக்கிரமாக போயிட்டு கிளம்பிட்டு வந்துட்டோம்.
ரெடி ஆகிட்டு மேலே வந்தோம். மேலே வந்து பார்த்தா வாசல்லாம் தொளிச்சு சாணிலாம் போட்டு கோலம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அழகாக எல்லார் வீட்லேயுமே. யூஸ்வலாக வில்லேஜில் அப்படி தான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடு பார்த்திங்கன்னா பழைய காலத்து வீடு, இந்த திண்ணை அந்த மாதிரிலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு, இந்த தூண்லாம் வச்சு. அதனால் ஒரு 2-3 ஃபோட்டோ அங்கேயே நின்று எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஊருக்குள்ளே ஒரு வீடும் பார்க்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டானா அந்த பழைய காலத்தில் இருந்த மாதிரி அப்படியே இருந்துச்சு. இது நல்லா இருக்குல்ல, அது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டோம். வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும், மண்டபத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் அந்த மாதிரி போகணுமா, கொஞ்சம் லாங் தான். அப்புறமா இந்த கார்லலாம் போனால் ஒரு சில பேருக்கு சேராதில்ல, வாந்தி வருது, மயக்கம் வருது அப்படிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இப்போ நாங்கள் போனால் எங்கள் கேங்கில் பாவப்பட்ட ஜீவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். அதனால் என்னால் பேச முடியாது. நம்ம மண்டபத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பேசலாம். பல கிலோமீட்டரை கடந்து மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் சொந்தக்காரங்களாம் யாரும் வரல, இனிமேல் தான் வருவாங்க. நாங்கள் முன்னாடியே வந்தனால எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு எல்லாம் வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸ்டேஜ் டெக்கரேஷன் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க, ஆனால் ரொம்ப நீட்டாக இருந்தது, சூப்பராக இருக்குது பார்க்கவே. மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க மண்டபத்துக்கு. ஸோ அதனால் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை தோழர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ணாவுக்கு ரொம்ப வெக்கமாக வந்துருச்சு, ஏன்னா மாப்பிள்ளை அல்லவா. ஸோ அதனால் வெக்கம் வரதானே செய்யும். மாப்பிள்ளைக்கு தனியாக ஃபோட்டோ ஷூட் வைக்கிறாங்களாம்மா, பார்க்கலாம். Actually, he has to pay me, Vivo. 5 minutes. मला गाडी येत कंफर्ट करा. ஜெதினா வெக்கப்படுறா நீ, வெக்கமா வருது. பொண்ணும் வந்துட்டாங்க. பொண்ணு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே மண்டபத்தில் ஐயர் வேறு வெயிட் பண்ணிவிட்டு பூஜைக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. அப்பயும் ஃபோட்டோகிராஃபர் விடலை, எங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நாங்கள் எடுக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபர் இப்படி போஸ் கொடுங்க, அப்படி போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிவிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப வெக்கம் அவங்களுக்கு 2 பேர்த்துக்குமே. பொண்ணு கூட பரவாயில்ல, சைத்தன்ய அண்ணாக்கு வெக்கம் தாங்கவே முடியல. வெயிட் பண்ணி பார்த்துட்டு இவனுக்கு வர மாதிரி தெரியல, நம்மளே போயிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே வந்துட்டாங்க. ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் போதும், பூஜைக்கு நேரம் ஆகுது, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தான் அவங்க அம்மா, ரொம்ப ஸ்வீட்டு. எங்களை எல்லாமே அவங்க வீட்டு பசங்க மாதிரி ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா மாப்பிள்ளையும் பொண்ணையும் வச்சு அவங்களோட சம்பிரதாயப்படி தெலுங்குக்காரங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, அந்த முறைப்படி பார்த்திங்கன்னா எல்லா பூஜை எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு அதெல்லாமே புதுசு தானே, ஸோ அதனால் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் மாற்று துணி கொடுத்தாங்க, அதையும் மாப்பிள்ளை மாற்றிட்டு ரெடி ஆகிட்டாங்க. பக்கத்து ரூம்லேயே பொண்ணும் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. என்கேஜ்மெண்ட் முடித்ததும் அங்கேயே லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ஈவினிங் ஆயிடுச்சு. சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தப்போ தான் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. வந்து ஸ்நாக்ஸு டீலாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். சாட்டர்டே சண்டே நல்லா ஆட்டம் போட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான், பேக் டு ஹோம் வந்தாச்சு. நீ மண்டே ஆஃபீஸ் தான். 10:30 ஆயிடுச்சு நாங்கள் வந்து சேரவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை.